யாரும் இல்லாத ஒரு இடத்துல நாம பிறந்துட்டோமே, இந்த உலகம் நம்மால் உற்பத்தமாக வேண்டும் அப்படின்னு நினைத்து நான் பிறந்த சாம்பல் மேடு. முட்டை உடைஞ்சுச்சுன்னா முட்டை ஒரு வெறும் முட்டை உடைஞ்சுன்னா சாம்பல் மேடு ஆகும். அந்த சாம்பல் மேட்டில இருந்தபடி சாம்பலை எள்ளி ஓங்கார பிரணவ சப்தம் பிறப்புக்கு ஆதாரம். அந்த பிரணவ சப்தத்தை நான் படைத்து அப்போது பிரசித்த உடனே ஒரு விண்டத்தை பிடித்தேனே. முதல் விண்டம் 12 வெடித்தது. அம்மா 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 அம்மான்னு ஓடி வந்த பிள்ளை யாரு? பிள்ளையார். அதேதான் பிள்ளையாரு. பிள்ளையார் பிள்ளையாரு பிள்ளையார் பிள்ளையாரு. ஆமா யாரு? பிள்ளையார். அந்த பிள்ளையார் அம்மா அம்மான்னு வந்தான் பாரு, அவனை பிள்ளையாரு பிள்ளையாரு பிள்ளையாருன்னு நான் கேட்ட வார்த்தை தான் பிள்ளையாருன்னு உருவானது இல்லையா? அப்போ மகன் என்று வந்து விட்டான், என்ன தாய் என்று அழைத்து விட்டான். அப்போ முதல்ல பிறந்த ஆண் பிள்ளை என்னை தாய் என்று அழைக்கிறான் என்று சொன்னால் நான் செய்த பூஜை என்ன? கணவனுக்காக பூஜை செய்யும் போது பிறந்த ஒரு ஜென்மம் பிள்ளை என்று அழைக்கிறது, என்னை அம்மா என்று அழைக்கிறது. அப்போ இந்த அம்மாவை விட உயர்ந்த ஸ்தானம் இந்த உலகத்திலே கிடையாது. ஆமா, இன்னைக்கும் சரி, பெத்த தாய் தகப்பனுக்கு சோறு போடுங்க, அதுதான் புண்ணியம். அதை விட வேற புண்ணியமே கிடையாது. அம்மாங்கிற ஒரு பொம்பளை உருவம் தான் இந்த அம்மா. இந்த அம்மா தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அதனால இந்த அம்மா தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அதனால சரி, பிள்ளை என்று வந்தவனை இன்னைக்கும் பெத்த தாய் பிள்ளைய வெறுப்பாளா? வெறுக்க மாட்டாங்க. புள்ள 1000 தவறு செஞ்சிருந்தாலும் சரி, பிள்ளைய கொல்லணும் அடிக்கணும் உதைக்கணுங்கிற பெத்த அப்பனுக்கு வரலாம், தாய்க்கு வராது. அந்த என்ன வராதுமா? ஆமா, அப்பனே அடிச்சாலும் குடிக்காரனா இருக்கட்டும், கூட்டியாக்காரனா இருக்கட்டும், சூதாட்டக்காரனா இருக்கட்டும், திருடனா இருக்கட்டும், கொலைகாரனா இருக்கட்டும், அந்த மாதிரி விளக்க வச்சதா இருக்கட்டும். ஓ, நீ அம்முரு யாரு? அம்முரு. அதுபோல் இருந்தாலும் மாலா மகனே என்று சொல்லி அவனை என் 2 கரத்தாலும் வாரி தழுவி முத்தமிட்டு, கண்ணே விநாயகா பொறுத்துடா, அப்பாவை தேடி வருகிறேன், நான் செய்வது கணவனார் பூஜை, எனக்கு புருஷனை தேடிட்டு வர்றேன், அது வரைக்கும் உட்கார்ந்துரு அப்படின்னு என் பிள்ளைய தூக்கி அவசரமா உட்கார வச்ச பாரு. அந்த உட்கார்ந்த இடம் தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அது பிள்ளையார் மூல. என்ன மூல? பிள்ளையார் மூல. முதல்ல விநாயகனை தூக்கி நான் உட்கார வைத்த இடம் தான் பிள்ளையார். பிள்ளை வந்து விட்டாலும் கணவர் வேண்டும் என்று நான் நிறுத்தாமல் பூஜை செய்ய 2வது விண்டத்திலே இருந்து அடிரெண்டு விடித்து அண்ணன் வந்தாரு. அண்ணா வாங்க. ஏன் பிறக்கும் போதே அந்த ஆளு என்னை விட சூதுவாதுல போறாரு. மனுஷன்கிட்ட பழகும் போதே நீ என்ன சூது நான் என்ன சூதுன்னு தெரிஞ்சுட்டு பழகணும். பிறந்து வரும் போதே அவர் சூதுவாதோட வராரு. ஏன் வராரு? நான் முன் பிறந்தேன், நான் தான் அவரை படைத்தேன். அப்ப அவர் பிறந்து வரும்போது என்ன என்னன்னு கூப்பிடணும். ஒண்ணு அம்மானு கூப்பிடலாம், ஒண்ணு அக்கானு கூப்பிடலாம். பிறக்க வச்சதால என்ன அம்மானு கூப்பிடலாம். இல்ல வயதில் நாம் சிறியவன் ஆயிற்று, இவள் வயதில் பெரியவர் ஆயிற்று, என்ன அக்கானு கூப்பிடலாம். அவர் கூப்பிட்ட வார்த்தை என்ன? தங்கச்சி தங்கச்சி தங்கா தங்கான்னு ஓடி வந்தார். அண்ணன் தங்கை பாசத்தை உருவாக்கியவளும் அப்போதான் நான் தான். இன்னைக்கும் பாரு, கட்டின புருஷனை விட்டு கொடுப்பாங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பியை பட்டுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆமா, இது நான்லாம் அனுபவிச்சிருக்கேன், என் வீட்லயே நடந்திருக்குது. அது மாதிரி விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, உண்மையான விட மாட்டாங்க. அது என்ன தெரியுமா? தன்னோடு பிறக்காத பிறப்பும் சரி, தாயோடு பிறக்காத அம்மானும் சரி என்றார்கள். கோடீஸ்வரம் வீட்டுல வாழ்க்கப்பட்டிருந்தாலும் பெரிய மாட மாளிகையில வாழ்க்கப்பட்டு நம்ம வீட்டுல ₹1,00,000 போட்டு ஒரு விசேஷம் செய்யி, கோடி கோடியா பெரிய பெரிய மனுஷன் எல்லாம் வருவாங்க. எல்லாம் நம்ம ஆம்பளையா இருக்கிறவங்க தான் போய் வாங்கிக்குவாங்க பட்டு பட்டுன்னு. பொம்பளைங்க வாங்குவாங்களோ தவிர அவங்க மனசு ஒத்துக்காது. கடைசியா அவங்க அப்பா வீட்டுல ஏழை வீட்டுல இருந்து ₹10 சீப்பு டப்பா வரட்டும், அத வாங்கி வைக்கும் போதுதான் அவங்க மனசே திருப்தி படும். உண்மையா இல்லையா? கோழி வரணும், தண்ணி வரணும், இதேதான் வாயில ஒரு செத்தா. ஏன் நல்லா இருக்கும் போது வராதா? நல்லது கட்டுக்கு வராதா? அப்படி
என் அண்ணனையும் அரவணைத்து அவர் பாதத்தில் நான் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று ஒரு பக்கமாக இருக்க செய்து மூன்றாவது ஒரு பிண்டம் பிடித்தேன். கணவன் வேண்டும் அப்படி என்று பூஜை செய்யும் போது அப்போ மூன்றாவது பிண்டம் அடித்து விடுத்தது. ஏ சக்தி சக்தி அப்பதான் வர்றாரு. அடியே சக்தி அடியே சக்தி அப்படின்னு பரமக்கடவுள் வந்தா அகோர தோற்றத்தை எடுத்தேன். அப்படியே அகோர தோற்றம் அகோர தோற்றத்தை எடுத்தேன். கிட்ட வந்தார் பாரு, அவர் தான் வாடி பாடின்னு கூட்டு வர்றவர் தான் எனக்கு புருஷனா இருக்க முடியும். நான் எட்டி போனேன், என் உருவத்தை பார்த்தாரு. ஐயோ, ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக அண்டமலாவி நிற்கின்றார். அகோர தோற்றமாக இருக்கிறது. இவள் கண்ணிலே ஒரு நெற்றிக்கண் இருக்கிறது. மனுஷனா பிறந்தவங்களுக்கு 2 கண்ணு, ஆனா இவருக்கு நெத்தியில ஒரு கண்ணு இருக்கிறது. இந்த கண்ணு நம்ம கிட்ட போக விடாமல் பற்றி இருக்கிறது அப்படின்னு பரமக்கடவுள் பயந்து அப்பதான் எங்க அண்ணன் பார்த்தாரு. அண்ணன் சூழ்ச்சிக்காரர். ஆமா, இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார சண்டைன்னா நம்ம பொம்பளையா இருக்கிறவங்க அண்ணன் தம்பிட்டு போய் சொல்லலாம். ஏன் அண்ணன் தம்பி சூழ்ச்சியோட அந்த சண்டையை சமாதானப்படுத்துவார். தப்பி யாரு மேலும் பார்த்து அடுக்குவாரு. அப்பதான் எங்க அண்ணன் நாராயணன் பார்த்தார். மைத்ரா பரமேஸ்வரா, நீ பொம்பளை அடக்க வேண்டும் என்றே நீ பிறந்தவன். அதனால அவ அகோர தோற்றம் உன்னை வேண்டும் என்று படைத்தார். மறுபடியும் போ சக்தி. நெற்றிக்கண் தான் அவளுக்கு அகங்காரத்தை கொடுக்கிறது. நெற்றிக்கண் அவகிட்ட இருந்து கேளு தருவா. அப்போது அவளோடு சேருன்றான். பரமக்கடவுள் ஓடி வந்தார். சக்தி, உன்னோடு கிட்டே வந்து உன்னை சேரலாம் என்றால் நெற்றிக்கண் பற்றி இருக்கிறது. நெற்றிக்கண்ணை குருடி என்றார். அப்போது நான் பார்த்தேன், ஜீவாத்மாக்கள் உருவாக வேண்டும் என்று சொல்லி சற்றும் தாமதிக்காமல் 10 கையை நெற்றியிலே வைத்து இந்த நேற்ற விழியை பிடுங்கி பரமக்கடவுளுடைய நேற்றத்தில் நான் பதித்தேன். ஆமா, ஈஸ்வரனுக்கு 3 கண்ணு இருக்குது. யாரால வந்தது? நான் கொடுத்ததுதான் அந்த ஆளுக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருந்தாலும் வந்து வீரப்பா பேசுவார். நான் கொடுத்ததுதான் எல்லாம் வாங்கினாரு. நான் நெத்தி கண்ணு இந்த இடத்துல இருந்து பிடிங்கிட்டேன். இந்த இடத்துல என்ன வரும்? ரத்தம் வரும். ரத்தம் வழிய ஆரம்பித்தது. அப்பதான் எங்க அண்ணன் நாராயணன் பார்த்தார். யாவற்றமானதற்கும் ஜீவாத்மா அவர்தான். அகம்பாவம் கொண்டவரை அழிக்கக்கூடிய வல்லவர் எங்க அண்ணன் நாராயணன். என்ன பண்ணாரு? அகோர உருவம் கொன்ற சக்தியினுடைய ஒரு ரத்தம் பூமியை பட்டு விட்டால் இனி 7 ஜென்மத்திற்கும் உலகத்தை உருப்படம் செய்ய முடியாது அப்படி என்று சொல்லி ஓடி வந்தார் இளமையா. அப்போ தன்னுடைய வலது கரத்தால் நான் பிறந்த சாம்பல் மேட்டிலே இருந்து அந்த இடத்துல சாம்பல் மேடு தான், அந்த சாம்பல் மேட்டை அள்ளி என் இந்த நேற்று இந்த விழிப்பிடிங்க அந்த இடத்துல வச்சு எங்க அண்ணா அமுக்குனாரு. அம்மாவோட நெத்தி கண்ணை பிடிங்கி கொடுத்தாங்க. கொஞ்சம் மரியாதையாவது பேசிக்கோங்க. எனக்கு பேசுறதுக்கே நான் தங்கச்சி போட்டேன். அப்படி அழுத்திய உடனே என்னுடைய உதிரத்தோடு கலந்த சாம்பல் அது எனக்கு குங்கும பொட்டாவே மாறி போச்சு. அண்ணன் வச்ச சாம்பலை அழிக்க கூடாதுன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அது என்ன பண்ணும்? காயம்பட்ட இடத்துல புண்ணு வச்சாலும் ரத்தத்தோட அந்த மருந்து கலக்கும். கலக்கும் போது அந்த மருந்து என்ன பண்ணும்? சிகப்பா மாறும். அதுதான் குங்குமமானது. ஒரு கும்பலையும் குங்குமம் வைக்கிறாங்களே, அது என்னுடைய ரத்தம் தான். இப்ப அதுதான் அம்மாவுக்கு என்ன பேர் வந்தது? இப்ப யாரு குங்குமம் வைக்கிறாங்க? அப்படியே பேத்து அப்படியே ஒட்டிக்கிறாங்க. அப்படி இல்ல, எத்தனை பொட்டு ஒட்டினாலும் நெத்தியில ஏன் வைக்கிறான்? இது பொட்டுக்கு காரணம் நான் சொல்லிட்டேன். நெத்தியில தான் வைக்கணும் பொட்டுங்கிறது சாஸ்திரம். என்ன அத சொல்றேன் கேளு. வச்சாரு எங்க அண்ணன். அந்த பொட்டு நான் அழைக்கல, நம்ம காயம் ஆறுத்துமேன்னு சொல்லி விட்டுட்டேன். அது நிமிட போக்கில் எனக்கு குங்குமமா மாறி போச்சு. உண்மை. என்னுடைய பள்ளத்தை மறைப்பதற்கு எங்க அண்ணன் வைத்த சாம்பல் எனக்கு குங்கும பொட்டா மாறியதாலதான் எல்லா பொண்களும் நெத்தியில போட்டு வைக்கிறாங்க. ஆமாண்டா இல்லையா? எனக்கு ஏற்பட்ட பள்ளம் தான் அவங்க நெத்தியில பொட்டா மாறியது. நெத்தி நடுவுல பள்ளம் இருக்குண்டா. இப்ப கூட போய் பாரு. சாதாரணமா எல்லாத்தையும் பாத்திர முடியாது. ஒரு வயதான பெண்கள், ஒரு 50-60 வயது கழிந்த பெண்களை போய் நல்ல முகத்தை உத்து பாரு. எனக்கு ஏற்பட்ட பள்ளம் அவங்க முகத்துல அந்த நெத்தியில கடுகளவேன்னு பள்ளம் இருக்கும். இப்ப நான் போய் பாக்குற பூங்கா வளர்த்த நடிக்கணும்.
என்ன ஆனால் அப்போது எங்க அண்ணன் நினைத்தார், சரிதான். ஆத்திரப்பட்டால் சக்தி, ஆத்திரத்தை அடக்குவதற்கு ரத்தத்தை நிறுத்தி விட்டோம். சரிதான். ஆனா அந்த ரத்தம் நின்னு போச்சே, அவ உடம்புலயே தக்க கூடாது. அங்கிடுச்சுன்னா இவ உலகத்தை அழைச்சிருவா. ஆமா. அதனால பொம்பளையா பிறந்துட்டா, நாம ஆம்பளையா பிறந்துட்டோம். உண்மை. ஆணுக்கு பொண்ணு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். அப்போ பொம்பளைக்கு அகங்காரம் கொடுப்பது ரத்தம் தான். ஆமா. இந்த ரத்தத்தை எப்படியாவது வெளியேற்றணும். ஆஹா. அப்படி என்று சொல்லி சரிதான். எங்க அண்ணா சக்தியாக இருந்த போதே எனக்கு ஒரு சாபம் கொடுத்தார். என்ன சாபம்? பெண்கள் உடம்பில் இருக்கும்படியான கெட்ட உதிரங்கள் அனைத்தும் சரிதான். மாதம் ஒரு பிறகு ஆதப்பறவடையா வெளியே போகணும்னு சாபம் கொடுத்தாரு. மாதப்பொருள்னா வீட்டுக்கு தோண்டா. யா ஓ, எங்க ஊர்ல பக்கத்துல நடக்குது. விளக்குமாறு அது பெண்ணுடைய சமாச்சாரம்டா. அப்படின்னா என்ன? ஓ, உன் அக்கால போய் கேட்டு பார்த்து தெரியும். எனக்கு கொடுத்த சாபம் எல்லா பெண்களுக்குமே பலித்தது. அது ஏன் தெரியுமா? ஏன்? ஒரு மனுஷனுக்கு ரத்த அகங்காரம் ஒண்ணு இருக்குது. 10 பேர் கூடி இருக்கிற கூட்டத்துல பெரிய மனுஷங்க 10 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. வயசு பையன் ஒருத்தன் வந்து அகங்காரமா பேசுவாரு. அப்ப பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? அவன் பாட்டு பேசிட்டு இருந்தா போறான், அவன் ரத்த திமிரல் ஆடுறான்டா. அப்ப ரத்தத்திற்கு ஒரு அகங்காரம் இருக்கு உண்டு. இந்த பொம்பளைங்க கிட்ட அந்த ரத்தம் அகங்காரம் பிடிச்ச ரத்தம் இருக்கக்கூடாதுதான் எங்க அண்ணா அப்பவே சாபம் கொடுத்தாரு. நாங்க மாசம் ஒரு முறை எங்க உடம்புல இருக்க ஆம்பளைங்களுக்கு எல்லாம் வெளியே போவாது ரத்தம். ஆம்பளைங்களுக்கு அடிபட்டா போகும், உடம்புல காயப்பட்டா போகும். பொம்பளைங்களுக்கு நாங்க வேண்டனாலும் நாங்க நின்றுனாலும் நிக்காது. மாசம் ஒரு முறை போய் தான் ஆகணும். அந்த ஆம்பளைக்கு ரத்தம் போவாது. ஏன் போவாது? அடிபட்டா காயப்பட்டா போவோம். மாசம் ஒரு முறை வெளியேற்றுறதால தான் இன்றளவும் ஆண்களுக்கு பெண்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா எங்களை நீங்க அடக்கவே முடியாது, ஒருத்தராலையும் முடியாது. பிறந்து வந்தால் ஈஸ்வரனே வந்தாலும் முடியாது பொம்பளை அடக்கிறதுக்கு. ஈஸ்வரன் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. உண்மைதாம்மா. கொஞ்ச நேரத்துல வந்து போராடுவாரு பாரு. ஒரு வாயாடி அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. என்ன கேக்குறான், நான் ஒரு வாயாடியா? ஆமாண்டா, வாயாடிதான். சரி விடு. அப்படி பிறந்து நான் இந்த சாபத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எங்க அண்ணனை பார்த்தியே, அண்ணா நீங்கள் கேட்டதை கொடுத்து விட்டேன். உலகபாலம் வேண்டும் என்றீர்கள், கொடுத்தேன். நெற்றிக்கண் வேண்டும் என்றீர்கள், கொடுத்தேன். நீங்கள் கொடுத்ததை நான் பெற்றேன். எனக்கு உண்டான சாபத்தை நான் பெற்றுக் கொண்டேன். ஆனால் நான் படைத்ததே கணவன் வேண்டும், உலகம் உற்பணமாக வேண்டும் என்று. அப்படி என்று எங்க அண்ணனை கேட்டேன். எங்க அண்ணா அப்படின்னு இருக்கிறாரு. ஏ மைத்ரா, ரமேஸ்வரா, அவசரப்படாதையா. ஏன்? நம்மை படைத்தவளே இவள், நமக்கு முன்னால் பிறந்தவள், வயதிலும் மூற்றாள் ஆகின்றாள். படைத்ததினால் நமக்கு தாய் ஸ்தானம் ஆகின்றாள். தேவர்களாக நாம் முன் பிறந்து விட்டோம். தேவர்களே தாய் தனையனை சேர்ந்தால் உலகத்துல பிறக்கிற ஜீவாத்மா தாய் பிள்ளை என்று முரண்பாடுக்கு சேர்ந்து விடுவார்கள். அவளை கொன்னுடு, அவளை அழித்து விடு அப்படி என்றார். மறுபிறவி அவளுக்கு கொடு அப்படி என்றார். பரம கடவுள் நான் கொடுத்த நெற்றி நேத்திரத்தை திறந்து என்னை வசீகரமாக எரித்து என்னை மறுபிறவியாக பிறக்க வைத்து இல்லையா? அப்புறம் இன்னைக்கு பிறவி எல்லாம் சொல்லிட்டே போலாம். அதுக்கு நேரம் இல்ல. நான் இப்போ வந்திருக்கிற விஷயத்தை மட்டும் சொல்றேன். பார்வதியா வந்திருக்கு. இது 3வது ஜனனம் 4வது ஜனனம் நான் வந்திருக்கிறேன். பரமக்கடவுள் வர சொல்லிருக்கிறாரு. பரமக்கடவுள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு